பிப்ரவரி 3ஆம் தேதி தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக சார்பில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினர்கள் குறிப்பாக நேற்று காங்கிரஸ் கட்சியுடனான முதல் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து மேலிடத்திலிருந்து பொறுப்பாளர்கள், அதே போல கூட்டணி கட்சி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த குழுவினர்கள் ஆலோசனை நடத்துவதற்காக இங்கு வந்திருந்தார்கள். இந்த நிலையில் உத்தேச பட்டியலை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக இரண்டாவது கூட்டணி கட்சியாக இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்புதல் விடுக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. வரும் 3ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கட்சிக்கும் இடையே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திருப்பூர், நாகை உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த முறையும் அதே தொகுதிகளை வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் கொங்கு மாவட்டத்தில் ஒரு தொகுதியும், அதே போல நாகை மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் கேட்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதலாக தொகுதி கொடுத்தாலும் கூட போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் எங்களிடம் இருப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையிலும் கூட்டணி கட்சி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் TR பாலு தலைமையிலாக குழு அமைக்கப்பட்டு திமுகவின் துணை பொதுச் செயலாளர்கள், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்று காங்கிரஸ் கட்சியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை என்பது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக காங்கிரஸ் கட்சிக்கு தான் அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 2ஆம் கூட்டணி கட்சி பார்த்தோம் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பாக 2 அல்லது 3 தொகுதிகளை கேட்க இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை 10லிருந்து 15 நாட்களுக்குள் முடித்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் வரும் 9ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு காங்கிரசுக்கு அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேச்சுவார்த்தைக்காக அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய PCK, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தொடர்ச்சியான அழைப்புகள் என்பது விடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் அல்லது அடுத்த மாத 15ஆம் தேதிக்குள்ளாக இந்த கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை, அதே போல தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகள் தொடர்பாக முழுமையாக அந்த பணிகளை முடித்திருக்க வேண்டும். அதற்கு பிறகாக தேர்தல் பணிகள், அதே போல பிரச்சார பணிகள், அடுத்தபடியாக திமுகவின் இடஒதுக்கீடு உள்ளிட்டவைகள் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்காக கூட்டணி கட்சிகளுக்கு முதற்கட்டமாக அந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட பணிகளை முடித்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தற்பொழுது தொடர்ச்சியாக அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வரும் 3ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்டுக்கும் அதே போல திமுகவுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பது பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் சுப்பராயன், அதே போல முன்னாள் MLA பழனிசாமி, மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்த்து முத்தரசன் உள்ளிட்டோரும் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்று பேச்சுவார்த்தைக்காக வர இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையிலும் துணை பொதுச் செயலாளர்கள், பொருளாளர்கள் தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிலும் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகாக என்ன இடம் கொடுக்க இருக்கிறார்கள், அதே போல எவ்வளவு இட ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரியவரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.